தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பள்ளம் தோண்டியதில் மதுரை மாநகராட்சி கோடிக்கணக்கில் ஊழல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரை மாநகராட்சி ஏற்கனவே ஊழலில் சிக்கி தவிக்கிறது. ஏற்கனவே 150 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஊழல் நடைபெற்றது. இதில் மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்டுள்ள 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட 5 மண்டல தலைவர்களும் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் திமுக தலைமை உத்தரவின்படி. தற்பொழுது கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக மேலும் ஒரு ஊழல் அம்பலமாகியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் குடிநீர் குழாய் மற்றும் பாதாள சாக்கடை தோண்டுவதற்காக குழிகள் தோண்டப்பட்டன. சாலைகளில் குழிகள் தோண்டப்பட்டன. இந்த குழி தோண்டியதில் ஊழல் நடைபெற்றுள்ளது. மீட்டர் அளவை குறைத்து காண்பித்து மாநகராட்சியிடம் மீட்டர் அளவை குழி தோண்டிய மீட்டர் அளவை குறைத்து காண்பித்து கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்துள்ளனர். 500 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஊழல் நடைபெற்றுள்ளது. இதில் மதுரை மாநகராட்சியை சார்ந்த திமுக கவுன்சிலர்கள், திமுக மண்டல தலைவர்கள், மேலும் திமுக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திரகுமாரி, திமுக வட்ட செயலாளர்கள், திமுக பகுதி செயலாளர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்டோர் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டுள்ளனர். ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளது. இந்த ஊழல் மிகப்பெரிய ஊழல். மதுரை மாநகராட்சியில் தொடர்ந்து ஊழல் நடைபெற்று வருகிறது. ஆக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த பிரச்சனையை தானாக முன்வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது சிபிஐ அல்லது அமலாக்கத்துறை இந்த பிரச்சனையை தானாக முன்வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் மதுரை மாநகராட்சியில் தொடர்ந்து ஊழல் நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி ஊழலில் சிக்கியுள்ளதால் தமிழக அரசு உடனடியாக மதுரை மாநகராட்சியை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாநகராட்சியை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாநகராட்சியில் 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளது. இதை லஞ்ச ஒழிப்புத்துறை, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கவனத்திற்கு கொண்டு வருகிறோம்.